நவீன ரக கை தொலைபேசிகள் தரமானவை மலிவானவை தருகின்றார்கள். குவாலிட்டி சர்வீஸ். கை தொலைபேசிகள் உபகரணங்கள் மொத்தமாக சில்லறையாக பெற்றுக்கொள்ள குவாலிட்டி சர்வீஸ் பிரான்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொரோனா காரணமாக மன்னார் தாராபுரம் கிராமம் இன்று முதல் முடக்கம். கொரோனா அச்சுறுத்தலை தொடர்ந்து பிரதமர் தலைமையில் விசேட கட்சித் தலைவர்கள் கூட்டம். இந்தியாவில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 5000 உயர்வு. அமெரிக்காவில் கொரோனாவினால் ஒரு நாளில் 1800க்கும் அதிகமானோர் பலி. கனடா கிரவுன் பிரிக்ஸ் காரோட்ட பந்தயம் ஒத்திவைப்பு. இனி விரிவான செய்திகள். மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள தாராபுரம் கிராமத்தில் இன்று புதன்கிழமை அதிகாலை முதன்முறையாக முடக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் டி வினோதன் தெரிவித்துள்ளார். தாராபுரம் கிராமத்தில் உள்ள சுமார் 500 குடும்பங்களே எதிர்வரும் ஒரு வாரத்துக்கு முடக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 18ஆம் தேதி புத்தளத்தில் இருந்து இங்கே வந்து தாராபுரம் பகுதியில் மரண வீட்டில் கலந்து கொண்டிருந்த ஒருவருக்கு புத்தளம் பகுதியில் கொரோனா நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. அவருக்கு வந்து நோய் ஏற்பட்டு வைத்தியசாலைக்கு செல்லவில்லை. அவர் கடந்த 15ஆம் தேதி இந்தோனேசியாவில் இருந்து இலங்கைக்கு வந்திருந்தார். அதற்கு பிறகு 18ஆம் தேதி மன்னாருக்கு வந்து மீண்டும் புத்தளத்துக்கு சென்ற பின்னர் அவர் வந்து குவாரண்டைன் பண்ணப்பட்டிருந்தார். 2 கிழமை குவாரண்டைன் முடிந்த பின்னர் வந்து சமூக ரீதியில் செய்யப்பட்ட பரிசோதனையில் அவர் தற்செயலாக நோய் தொற்றுக்கு உள்ளாகி இருக்கிறது அடையாளம் காணப்பட்டது. இதனை வந்து அவர்கள் உடனடியாக இங்குள்ள உறவினர்களுக்கு அறிவித்து போலீசாருக்கு அறிவித்ததன் பேரில் போலீசாரும் சுகாதார பிரிவினரும் அந்த இடத்துக்கு சென்று அந்த மரண வீட்டில் கலந்து கொண்டிருந்தவர்கள் வந்து நிறைய பேர் இருக்கக்கூடிய தாராபுரத்தில் இருக்கின்ற 2 கிராம சேவையாளர்கள் பிரிவை எதிர்வரும் ஒரு வாரத்திற்கு முடக்க நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். அவர் கடந்த 18ஆம் தேதி இங்கு வந்திருந்தார். ஏற்கனவே 3 வாரங்கள் வந்து அவர் இங்கு வந்து திரும்பி சென்று கழிந்து விட்ட நிலையில் இன்னும் ஒரு வாரம் நாங்கள் வந்து அந்த பகுதி மக்களை வந்து முடக்கி வைத்திருந்து அவர்களுக்கு ஏதாலும் நோய் அறிகுறிகள் தென்படுகிறதா என்பதை பார்ப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். இதேவேளை அவர் இங்கு வந்து நின்ற 2 நாள் காலப்பகுதியில் அவரோடு நெருங்கிய தொடர்பாக இருந்த 2 குடும்பங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்கு வந்து சமூக நோய் சோதனை பரிசோதனை செய்வதற்குரிய நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ள இருக்கின்றோம். ஸ்ரீலங்காவில் கொரோனா தொற்றுக்கு இலக்காகியுள்ள நோயாளர்களின் எண்ணிக்கை 186 உயர்வடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு கூறியுள்ளது. அத்துடன் கொரோனா தொற்று சந்தேகத்தின் பேரில் தொடர்ந்தும் 228 பேர் வைத்தியசாலைகளிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தொற்று நோயியல் பிரிவு இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளது. ஸ்ரீலங்காவில் இன்று காலை 10 மணி வரையான 24 மணித்தியாலங்களில் மேலும் 6 பேர் புதிதாக கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு கூறியுள்ளது. இதன் பிரகாரம் இதுவரை தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 186 அதிகரித்துள்ளதுடன் 42 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றுக்கு இலக்கான 138 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகள் சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு கூறியுள்ளது. அங்குடைய தொற்று நோயில் வைத்தியசாலை, வெலிகந்தை ஆதார வைத்தியசாலை மற்றும் கொழும்பு கிழக்கு ஆதார வைத்தியசாலை ஆகியவற்றில் இவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொழும்பு, புத்தளம் மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்களிலேயே அதிகளவான கொரோனா தொற்று நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 44 பேரும், புத்தளம் மாவட்டத்தில் 34 பேரும், களுத்துறை மாவட்டத்தில் 26 பேரும், கம்பஹா மாவட்டத்தில் 16 பேரும் கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ளனர். யாழ்ப்பாணம் மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களில் தலா 7 பேருக்கும், ரத்னபுரி மற்றும் குர்நாகல் ஆகிய மாவட்டங்களில் தலா 3 மாத்தறை மாவட்டத்தில் 2 கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கேகாலை, காலி, மட்டக்களப்பு மற்றும் பதுளை ஆகிய மாவட்டங்களில் தலா 1 கொரோனா தொற்றுடன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை இன்று காலை 10 மணிக்கு வெளியிடப்பட்ட தொற்று நோயியல் பிரிவின் அறிக்கையின் பிரகாரம் நாடளாவிய ரீதியில் உள்ள 28 வைத்தியசாலைகளில் 228 பேர் கொரோனா தொற்று சந்தேகத்தின் பேரில் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். அதிகபட்சமாக கோமாகம ஆதார வைத்தியசாலையில் 34 பேரும், ராகம போதனா வைத்தியசாலையில் 23 பேரும், வெலிகந்தி ஆதார வைத்தியசாலையில் 20 பேரும் கொரோனா தொற்று கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர்.
களுத்துறை மாவட்ட பொது வைத்தியசாலையில் 16 பேரும், கம்பஹா மாவட்ட பொது வைத்தியசாலையில் 15 பேரும், குர்நாகல் போதனா வைத்தியசாலையில் 12 பேரும் கொரோனா தொற்று சந்தேகத்தின் பேரில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு கூறியுள்ளது. கட்சித் தலைவர்களுக்கான விசேட கூட்டம் ஒன்றை ஸ்ரீலங்கா பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இன்றைய தினம் நடத்தவுள்ளார். கொரோனா வைரஸினால் ஸ்ரீலங்காவிற்கு பாரிய அச்சுறுத்தல் காணப்படுகின்ற நிலையில் எதிர்வரும் 14 நாட்கள் மிகவும் ஆபத்தானதாக அமையும் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ள நிலையிலேயே இந்த கட்சித் தலைவர்கள் மாநாடு நடத்தப்படவுள்ளது. ஸ்ரீலங்காவிற்கு எதிர்வரும் 14 நாட்கள் மிகவும் ஆபத்தான தருணமாக இருப்பதால் முன்கூட்டிய சுகாதார ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருப்பதால் மக்களுக்கு வழங்கப்படுகின்ற அரசாங்கத்தின் ஆலோசனைகளை நிச்சயம் பின்பற்ற வேண்டும் என்று சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. இதற்கிடையில் நேற்றைய தினம் நாட்டு மக்களுக்கு விசேட உரையொன்றை ஆற்றியிருந்த பிரதமர் மஹிந்த ராஜபக்ச வாழ்வா சாவா என்பதை தீர்மானிக்கும் தருணத்தில் தற்போது இருப்பதாகவும், நிச்சயம் கொரோனா வைரஸ் மேலும் பரவாமல் தடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் அரசாங்கம் தளராமல் மேற்கொள்ளும் எனவும் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் அடுத்த கட்ட நகர்வு குறித்து கலந்தாலோசித்து முடிவுகளை எடுப்பதற்காக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச 3வது முறையாக கட்சித் தலைவர்கள் மாநாட்டை இன்றைய தினம் கூட்டுகின்றார். இதற்கமைய இந்த சந்திப்பு அலரி மாளிகையில் இன்றைய தினம் மாலை நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவில் அமைக்கப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் நிலையங்களில் வெளிநாட்டவர்கள் உள்ளடங்கலாக 1200க்கும் அதிகமானவர்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 14 நாட்கள் கட்டாயமான தனிமைப்படுத்தல் காலத்தை நிறைவு செய்யும் மேலும் 33 பேர் தனிமைப்படுத்தல் நிலையங்களிலிருந்து வெளியேறியுள்ளதாக கொரோனா தடுப்பிற்கான தேசிய செயற்பாட்டு மையத்தின் தலைவரும் ராணுவ தளபதியுமான லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா கூறியுள்ளார். கொரோனா தொற்று அதிகமாக ஏற்பட்ட நாடுகளான இத்தாலி, தென்கொரியா, ஈரான் மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளிலிருந்து நாடு திரும்பிய பலர் பல்வேறு பகுதிகளில் அமைக்கப்பட்ட 40க்கும் அதிகமான தனிமைப்படுத்தல் நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். இவர்களில் 3415 பேர் 14 நாட்கள் தனிமைப்படுத்தல் காலத்தை நிறைவு செய்து தனிமைப்படுத்தல் நிலையங்களில் இருந்து வெளியேறியுள்ளதாக கொரோனா தடுப்பிற்கான தேசிய செயற்பாட்டு மையத்தின் தலைவரும் ராணுவ தளபதியுமான லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா குறிப்பிட்டுள்ளார். எனினும் மேலும் 14 நாட்களுக்கு அவர்களை வீடுகளில் கட்டாயமாக சுய தனிமையில் இருக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் சவேந்திர சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார். தனிமைப்படுத்தல் நிலையங்களிலிருந்து வெளியேறிய 2 பேருக்கு கொரோனா தொற்று இருக்கின்றமை உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அத்துடன் தனிமைப்படுத்தல் முகாம்களில் 1262 பேர் தொடர்ந்து தங்க வைக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களில் 44 பேர் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டவர்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏனைய அனைவரும் ஸ்ரீலங்கா பிரஜைகள் என்பதுடன் அவர்கள் கொரோனா தொற்று நோயாளர்களுடன் நேரடியாக தொடர்பில் இருந்தவர்கள் அல்லது கொரோனா தொற்று சந்தேக நபர்கள் எனவும் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் யாரும் தனிமைப்படுத்தல் நிலையங்களில் இருந்து வெளியேறவில்லை எனவும் கொரோனா தடுப்பிற்கான தேசிய செயற்பாட்டு மையத்தின் தலைவரும் ராணுவ தளபதியுமான லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா மேலும் கூறியுள்ளார். வவுனியாவில் கொரோனா தொற்று சந்தேகத்தின் பேரில் தனிமைப்படுத்தப்பட்ட 8 குடும்பங்களிடம் இரத்த பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இவ்வாறு பெறப்பட்ட இரத்த மாதிரிகைகள் பரிசோதனைக்காக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தாக்கம் நாட்டில் அதிகரித்து வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்தும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகள் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் யாழ்ப்பாணம், அரியாலை, பிலதெல்பியா தேவாலய ஜெபக்கூடத்தில் கலந்து கொண்டவர்கள் மற்றும் வேறு பகுதிகளில் தொடர்புகளை கொண்டிருந்த வவுனியாவைச் சேர்ந்த குடும்பங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வந்தனர். இவ்வாறு தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கு கொரோனா வைரஸ் தாக்கம் இருக்கின்றதா என சோதனை செய்வதற்கான இரத்த மாதிரிகள் சேகரிக்கும் நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது. கொரோனா வைரஸ் தொற்று தொடர்பான இரத்த மாதிரிகள் சேகரிக்கும் செயற்பாடு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை மற்றும் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தினால் இன்று முன்னெடுக்கப்பட்டது. வவுனியாவின் குளுமாட்டுச்சந்தி மற்றும் ஓமந்தை பகுதியில் உள்ள தலா ஒரு குடும்பம் மற்றும் புளியங்குளம் பகுதியில் உள்ள 6 குடும்பங்களின் இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டுள்ளன. இவை மேலதிக பரிசோதனைக்காக யாழ் பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டு சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்று தொடர்பாக உடல் வெப்பநிலையை கண்காணிக்கும் கருவியை பயன்படுத்தும் விசேட வேலை திட்டம் ஒன்று மட்டக்களப்பில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த கருவி மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்களுக்கும் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டுள்ளன. அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள கொரோனா தொற்று தடுப்பு திட்டத்துக்கு அமையவாக ஏறாவூர் பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக அதிகாரிகள் ஏறாவூர் மணிக்கூட்டு கோபுர சந்தியினால் பயணிக்கும் அனைத்து பயணிகளையும் பரிசோதிக்கும் பணியினை முன்னெடுத்தனர்.
வாகனங்களில் பயணம் செய்வோர், பொதுமக்கள், போலீசார் மற்றும் ராணுவத்தினர் உள்ளிட்ட அனைவரும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். முதற்கட்டமாக சுமார் 3 மணி நேரம் நடைபெற்ற இந்த பரிசோதனையின் போது 500 பேர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் ஏஎல் நௌஃபர் தெரிவித்தார். பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி MHM தாரிக் தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கையில் பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் தொண்டர் பிரதிநிதிகளும் ஈடுபட்டனர். இந்த நடவடிக்கைக்கு போலீசார் மற்றும் ராணுவத்தினர் ஒத்துழைப்பு வழங்கியிருந்தனர். வெளி மாவட்டங்களிலிருந்து ஏறாவூர் பிரதேசம் ஊடாக மட்டக்களப்பு நகருக்கு செல்லும் அனைத்து வாகன சாரதிகள் மற்றும் பயணிகளும் இங்கு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக ஸ்ரீலங்காவில் பிறப்பிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு சட்டத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கும் செயற்றிட்டம் வடக்கு கிழக்கு தமிழ் தாயக பகுதிகளில் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி வெண்புறவி நகரில் வசிக்கும் மக்களுக்கு நேற்று மாலை அத்தியாவசியமான நிவாரண உதவிப் பொதிகள் இளைஞர்களினால் வழங்கி வைக்கப்பட்டன. வெண்புறவி நகரில் வசிக்கும் கடற்தொழில் மூலமும் தினக்கூலி மூலமும் வாழ்வாதாரத்தை நடத்தும் 100 குடும்பங்களுக்கு 1000 ரூபாய் பெறுமதியான உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. அத்துடன் மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்தில் அமைந்துள்ள கொரோனா தடுப்பு முகாமில் உள்ள மக்களுக்கான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் உலர் உணவுப் பொருட்கள் செவ்வாய்க்கிழமை மாலை கல்குடா COVID-19 டாஸ்க் போர்ஸ் அமைப்பினால் கையளிக்கப்பட்டன. கொரோனா தடுப்பு முகாமில் தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கான உலர் உணவுப் பொருட்களும் அத்தியாவசிய பொருட்களும் கல்குடா COVID-19 டாஸ்க் போர்ஸ் அமைப்பினால் முகாமில் உள்ள இராணுவத்தினரிடம் வழங்கி வைக்கப்பட்டன. அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபையின் கல்குடா கிளை, கல்குடா வைத்தியர்கள் பிரதேச செயலகங்கள், கோர்லைப்பற்று மேற்கு பிரதேச சபை, சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்கள், ஓட்டமாவடி வர்த்தக சங்கம் மற்றும் பிரதேச முக்கியஸ்தர்கள் ஆகியோரினால் இணைந்து உருவாக்கப்பட்டு இயங்கி வருவதே கல்குடா COVID-19 டாஸ்க் போர்ஸ் அமைப்பு என்பது குறிப்பிடத்தக்கது. அத்துடன் சமூக சேவை திணைக்களத்தின் கீழ் முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி வழங்கும் வேலை திட்டத்திற்கமைய வீடு வீடாக சென்று நிதி வழங்கும் வேலை திட்டம் இடம்பெற்று வருகின்றது. இதன் அடிப்படையில் கோர்லைப்பற்று மத்திய சமூக சேவை திணைக்களத்தினால் 9 கிராம சேவகர் பிரிவில் உள்ள முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், சிறுநீரகம் பாதிக்கப்பட்டோர் ஆகியோருக்கு 5000 ரூபாய் நிதி வழங்கி வைக்கப்பட்டது. அதேவேளை நாட்டில் ஏற்பட்டுள்ள தற்போதைய அசாதாரண சூழல் காரணமாக நாளாந்த தொழிலை இழந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணப் பொதிகளை வழங்கி வைக்கும் நிகழ்வு துறை நீலாமணை கிராமத்தில் இடம்பெற்றது. களுவாஞ்சிக்குடி சமூக வலுவூட்டலுக்கான மக்கள் அமைப்பின் தலைவர் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர். இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தினரால் COVID-19 கொரோனா வைரஸ் தொற்று நோயின் தாக்கம் குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கி பொதுமக்கள் அறிவூட்டப்பட்டனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்ட நிவாரண உதவிகள் கட்டம் கட்டமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் கலாமதி பத்மராஜா தெரிவித்தார். முதியோருக்கான நிவாரணம், சமுர்த்தி பயனாளிகள் உள்ளிட்ட பலருக்கான நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த கொரோனா வைரஸ் தொற்று நீக்கினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அரசு நிவாரணங்கள் தற்போது மாவட்டத்தில் ஒவ்வொரு பிரதேச செயலக பிரிவிலும் கொடுப்பனவு செய்யப்பட்டு வருகின்றது. ரூபாய் 5000 ரூபாய் அதற்கான கொடுப்பனவு செய்வதற்குரிய ஒரு காலகட்டம், அதாவது ஏற்கனவே வயோதிபர் கொடுப்பனவு, வலது குறைந்தோருக்கான கொடுப்பனவு, கிட்னி சம்பந்தமான சிகிச்சை பெறுபவர்கள், இவர்களுக்கு சமுர்த்தி பெறுநர்கள், ஏற்கனவே பயனாளிகளாக இருந்த அனைவருக்கும் தற்போது 5000 ரூபாய் கொடுப்பனவு கொடுத்து முடிக்கப்பட்டுள்ளது. மேலதிகமாக தற்போது அந்த கொடுப்பனவுகளுக்கு எதிர்பார்த்து வெயிட்டிங் லிஸ்டில் இருந்தவர்கள், வயது கொடுப்பனவோ அல்லது வலது குறைந்தோருக்கான கொடுப்பனவோ அல்லது சமுர்த்தி பெறுவதற்கு தகுதியான குடும்பங்கள், இவர்களுக்கு தற்போது தெரிவு செய்யப்பட்டு இந்த கிழமையில் அவர்களுக்கும் அந்த 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்க இருக்கின்றோம். இதற்கு மேலதிகமாக தற்போது இந்த காலகட்டத்தில் தங்களது சுய தொழிலை இழந்தவர்கள், அதாவது சமுர்த்தி பெறுவதற்கு தகுதி இல்லாமல் இருக்கின்ற அதே நேரத்தில் தற்போது தங்களுடைய தொழிலை மேற்கொள்ள முடியாதவர்கள், அப்படியானவர்களையும் 17,000 குடும்பங்களை இனங்கண்டு அவர்களுக்கும் அந்த 5000 ரூபாய் கொடுப்பனவு செய்வதற்கான நடவடிக்கை இந்த கிழமையில் மேற்கொள்ள இருக்கின்றோம். அத்தியாவசிய சேவைகளை மேற்கொள்வதற்கான வழங்கப்பட்டுள்ள ஊரடங்கு காலப்பகுதியில் பயணிப்பதற்கான அனுமதி ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த அனுமதி ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதியுடன் நிறைவடையவிருந்த நிலையில் இந்த கால நீடிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர்.
உயிர்கொல்லி கோவிட்-19 எனப்படும் கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்தும் வகையில் ஸ்ரீலங்காவின் 25 மாவட்டங்களிலும் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டு வருகின்றது. குறிப்பாக கொரோனா வைரஸ் தொற்று அதிக அளவில் பரவக்கூடிய அபாயமுள்ள வலயங்களாக பிரகடனப்படுத்தப்பட்ட கொழும்பு, களுத்துறை, கம்பகா, யாழ்ப்பாணம், புத்தளம் மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களில் மறு அறிவித்தல் வரை தொடர் ஊரடங்கு அமுலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் வடக்கில் உள்ள கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு, மன்னார் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் கிழக்கில் உள்ள மட்டக்களப்பு, திருகோணமலை மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்கள் உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் அமுல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு உத்தரவு நாளை தினம் 9ஆம் திகதி காலை 6 மணியுடன் தளர்த்தப்பட உள்ளது. எனினும் இந்த ஊரடங்கு சட்டமானது குறித்த 19 மாவட்டங்களிலும் நாளைய தினம் மாலை 4 மணிக்கு மீண்டும் அமுலுக்கு கொண்டுவரப்படும் எனவும் ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அத்தியாவசிய சேவைகளை மேற்கொள்வதற்கென போலீசாரினால் வழங்கப்பட்ட அனுமதி எதிர்வரும் 30ஆம் திகதி வரை செல்லுபடியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அனுமதியானது நாளைய மறுதினம் வரையே வழங்கப்பட்ட நிலையில் ஊரடங்கு சட்ட நீடிப்புடன் அனுமதி காலாவதியாகும் திகதியும் நீடிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஊரடங்கு சட்டக்கால பகுதிகளில் பயணங்களை மேற்கொள்வதற்கான அனுமதியை பெறுவது தொடர்பான புதிய நடைமுறையை போலீஸ் தலைமையகம் அறிமுகப்படுத்தியுள்ளது. அனுமதியை பெறுவதற்கு பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் போலீஸ் நிலையங்களில் ஒன்று கூடுவது அவதானிக்கப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. இதன் பிரகாரம் ஜனாதிபதி அலுவலகம், பிரதமர் அலுவலகம், வெளிநாட்டு தூதரக அலுவலகங்கள், வெளிவிவகார அமைச்சு, நிதியமைச்சு, சுகாதார அமைச்சு, சுகாதார திணைக்களம், சுகாதார சேவைகள் திணைக்களம், அரசு மற்றும் தனியார் வங்கிகள், தனியார் வைத்தியசாலைகள் மற்றும் ஊடக நிறுவனங்கள் உள்ளிட்ட 43 நிறுவனங்களில் பணியாற்றுவோர் தமது உத்தியோகபூர்வ அடையாள அட்டைகளை ஊரடங்கு கால பயணத்திற்கு பயன்படுத்த முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த 24 மணித்தியாலங்களில் ஊரடங்கு சட்டத்தை மீறிய 1815 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கால பகுதியில் 595 வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் 20ஆம் திகதி முதல் இன்று காலை 6 மணி வரைக்கான காலப்பகுதியில் 17,717 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 4,586 வாகனங்களும் இந்த காலப்பகுதியில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. உலகையை அச்சுறுத்தி வரும் கொரோனா தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்குமாறு வேண்டியும், கொரோனா தொற்றினால் உயிர் நீத்தவர்களின் ஆத்மா சாந்தியடைய வேண்டியும் நாட்டின் பல பகுதிகளிலும் தொடர்ச்சியாக மத அனுஷ்டானங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கிழக்கிலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு பெரிய கல்லாறு அருள்மிகு ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் இன்று கொரோனா தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்குமாறு வேண்டியும், கொரோனா தொற்றினால் உயிர் நீர்த்தவர்களின் ஆத்ம சாந்தி வேண்டியும் விசேட யாக பூஜை நேற்று மாலை நடத்தப்பட்டது. அற்புத சக்தி படைத்த மூலிகைகள் கொண்டு இந்த தனவந்திரி மகா யாகம் நடத்தப்பட்டது. ஆலயத்தின் பிரதம குரு கிரியா கலாபமணி, கிரியா யோதி திரு முருக கலாமணி, ஈசான சிவாச்சாரியார், சிவஸ்ரீமா குலேந்திர ரூப சர்மா தலைமையில் இந்த மகா யாகம் நடைபெற்றது. இதன்போது மூலிகைகள் கொண்டு யாகம் நடத்தப்பட்டதுடன் மந்திரிக்கப்பட்ட மகா கும்பம் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு மூலமூர்த்தியாகிய முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த யாகத்தின் போது கொரோனா தொற்றினை இல்லாமல் செய்து நாட்டினை சுபிட்சத்திற்கு கொண்டுவர இறையாட்சி வேண்டப்பட்டதுடன் ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கும் நல்லாசி வேண்டி பூஜைகளும் நடத்தப்பட்டன. இந்த யாக பூஜையின் போது ஆலய நிர்வாகத்தினர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருந்தனர். வவுனியா மாவட்டத்திற்கு வருகை தந்த நிலையில் தமது சொந்த மாவட்டங்களுக்கு செல்ல முடியாதுள்ள வெளி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களை பதிவு செய்யுமாறு வவுனியா அரசாங்க அதிபர் எஸ்.எம். சமன் பந்துலசேன கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்தும் வகையில் அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்ட போலீஸ் ஊரடங்கு வவுனியா மாவட்டத்தில் அமலில் இருந்து வருகின்ற போதிலும் கட்டம் கட்டமாக தளர்த்தப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த பலர் தமது வெவ்வேறு தேவைகள் நிமித்தம் வவுனியா மாவட்டத்துக்கு வருகை தந்த நிலையில் மீண்டும் தமது சொந்த இடங்களுக்கு செல்ல முடியாது அவதிப்படுகின்றனர். ஊரடங்கு உத்தரவு மற்றும் மாவட்டங்களுக்கு இடையிலான போக்குவரத்து கட்டுப்பாடுகள் காரணமாக தமது சொந்த மாவட்டத்துக்கு செல்ல முடியாத சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். இவ்வாறு தமது சொந்த இடங்களுக்கு செல்ல முடியாது நிர்கதியானவர்களை வவுனியாவில் உள்ள பிரதேச செயலகங்களில் பதிவு செய்து கொள்ளுமாறு வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ்.எம். சமன் பந்துலசேன கேட்டுக் கொண்டுள்ளார். முல்லைத்தீவு பழைய செம்மலை நீராமையடி பிள்ளையார் ஆலய வளாகத்தில் உள்ள நாயாறு குருகந்த ரஜமகா விகாரி வளாகத்தில் மர்மமான முறையில் நபரொருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த நபரின் மரணத்தில் சந்தேகம் காணப்படுவதாக அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு பழைய செம்மலை நீராவியடி பிள்ளையார் ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்ட நாயாறு குருகந்த ரஜமகா விகாரியில் கடமையாற்றிய ஒருவர் ஆலய வளாகத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் 5ஆம் தேதி இரவு நித்திரைக்கு சென்ற நிலையில் 6ஆம் தேதி காலை அவர் எழுந்திருக்காத நிலையில் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டுள்ளார்.
சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதன் அடிப்படையில் குறித்த இடத்துக்கு வருகை தந்த போலீசார் மற்றும் தடயவியல் போலீசார் ஆகியோர் சடலத்தை பார்வையிட்டனர். உயிரிழந்த நபர் 2016 ஆண்டு முதல் குறித்த விகாரில் கடமையாற்றி வந்த ஜனகபுர பகுதியைச் சேர்ந்த 47 வயதுடைய கமகே நிமால் கர்னாரட்ன என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இதனையடுத்து உயிரிழந்தவருடைய உறவினர்கள் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்ததன் அடிப்படையில் சடலம் பிரேத பரிசோதனைக்காக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. மருத்துவ பரிசோதனைகள் இன்றைய தினம் இடம்பெறவுள்ளன. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முல்லைத்தீவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 5000 தாண்டியுள்ளதுடன் பலியானோரின் எண்ணிக்கையும் 149ஆக உயர்வடைந்துள்ளது. இந்த நிலையில் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் மோடி இன்று நாடாளுமன்ற கட்சி தலைவர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை நடத்தினார். இந்தியாவில் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருவதுடன் குறிப்பாக கடந்த சில தினங்களாக கொரோனா உறுதி செய்யப்பட்டோரின் எண்ணிக்கை பல மடங்கு உயர்ந்துள்ளது. சமூக தொற்றை கட்டுப்படுத்த ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்திய சுகாதாரத்துறை இன்று வெளியிடப்பட்டுள்ள புள்ளி விவரங்களின்படி கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 5194ஆக உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மாத்திரம் 773 புதிய நோயாளிகள் கண்டறியப்பட்டுள்ளதுடன் பலியானோரின் எண்ணிக்கையும் 124 149ஆக அதிகரித்துள்ளது. கொரோனா பாதிப்பில் மகாராஷ்டிர மாநிலத்தில் அதிகளவு கொரோனா தொற்று நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக இந்திய சுகாதாரத்துறை கூறியுள்ளது. தமிழகத்தில் 690 பேருக்கும் டெல்லியில் 576 பேருக்கும் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக பல்வேறு கட்சித் தலைவர்களுடன் காணொலி மூலம் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார். அமெரிக்காவில் கொரோனா தொற்றினால் நாளொன்றின் அதிகளவான உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக அந்த நாட்டு தகவல்கள் குறிப்பிடுகின்றன. இதன் பிரகாரம் 1800க்கும் அதிகமானவர்கள் ஒரே நாளில் உயிரிழந்துள்ளதுடன் அமெரிக்காவில் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 13,000-ஐ அண்மித்துள்ளது. உலகளாவிய ரீதியில் அதிகபட்சமாக 4 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் அமெரிக்காவில் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியுள்ளனர். இதன் மூலம் உலகளாவிய ரீதியில் கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை 14,31,000-ஐ தாண்டியுள்ளது. இந்த நிலையில் ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதிகளவான மக்கள் உயிரிழக்கும் நாடாக அமெரிக்கா பதிவாகலாம் என கூறியுள்ளார். 2,40,000 பேர் வரை அமெரிக்காவில் உயிரிழக்கலாம் என அமெரிக்க ஜனாதிபதியின் செயலணி கணிப்பிட்டுள்ள நிலையில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். இதனிடையே கொரோனா வைரஸ் தோற்றம் பெற்றதாக கருதப்படும் சீனாவின் ஹூபே மாகாணத்தின் தலைநகரான வுகான் நகரம் 3 மாத முடக்கத்திற்கு பின்னர் முதல் முறையாக திறக்கப்பட்டுள்ளது. வைரஸ் தொற்று ஏற்பட்டதை அடுத்து போக்குவரத்து செய்வது தொடர்பில் கடுமையான கட்டுப்பாடுகள் வுகான் நகரில் அமுல்படுத்தப்பட்டிருந்ததுடன் 11 மில்லியன் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் ரயில் மற்றும் வீதி போக்குவரத்துக்கள் மீண்டும் வழமை போன்று செயற்பட ஆரம்பித்துள்ளதாக அந்த நாட்டு தகவல்கள் குறிப்பிடுகின்றன. கொரோனா தொற்றினால் நேற்று செவ்வாய்க்கிழமை எந்தவொரு உயிரிழப்பும் பதிவாகாத நிலையில் வுகான் நகரின் செயற்பாடுகளை வழமைக்கு கொண்டுவர அதிகாரிகள் தீர்மானித்துள்ளனர். இதேவேளை ஐரோப்பிய நாடுகளான இத்தாலி, ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் கொரோனா தொற்றினால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருகின்றது. இத்தாலியில் 17,127 பேரும், ஸ்பெயினில் 14,045 பேரும், பிரான்சில் 10,328 பேரும், பிரித்தானியாவில் 6,159 பேரும், ஈரானில் 3,872 பேரும் கொரோனா தொற்றுக்கு இலக்காகிய நிலையில் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக ஸ்பெயினில் 1,42,000 பேரும், இத்தாலியில் 1,35,000 பேரும், பிரான்சில் 1,10,000 பேரும் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியுள்ளனர். அடுத்த இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதம். உலக காரோட்ட சாம்பியனை தீர்மானிப்பதற்கான போமியுலானவன் போட்டிகளில் ஒன்றான கனடா கிராண்ட் காரோட்ட பந்தயம் பிற்போடப்பட்டுள்ளது. உலகளாவிய ரீதியில் நீடிக்கும் கொரோனா நெருக்கடியை அடுத்து இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனா காரணமாக மன்னார் தாராபுரம் கிராமம் இன்று முதல் முடக்கம். கொரோனா அச்சுறுத்தலை தொடர்ந்து பிரதமர் தலைமையில் விசேட கட்சித் தலைவர்கள் கூட்டம். இந்தியாவில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 5000ஆக உயர்வு. அமெரிக்காவில் கொரோனாவினால் ஒரு நாளில் 1800க்கும் அதிகமானோர் பலி. கனடா கிரவுன் பிரிக்ஸ் காரோட்ட பந்தயம் ஒத்திவைப்பு. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் மதிய நேர செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.